இல்லை, மத்திய அரசை பொறுத்தளவு அது மோடியாக இருந்தாலும் சரி, பிரதமர் அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருனுடைய ஆட்டம் என்பது எல்லாரையுமே ஆட்டி படைக்குது. இது விஜய்க்கும் பொருந்தும் அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக விஜய்க்கு பொருந்தும். விஜய் மட்டும் என்ன, என் கெஜ்ரிவால் இவங்க பண்ணாத சிலுமிசமா அரெஸ்ட் பண்ணலையா, ஆட்சியை போக வைக்கலையா? இவ்வளோ நாள் வந்து டெல்லியில் அதிகமாக ஆண்டது யார்? காங்கிரஸும் கெஜ்ரிவாலும் தான். அதை தூக்கி போட்டு ஒரு முதலமைச்சரை கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ மாஸ்டர் மைண்ட் வந்து அங்கே ஒர்க் பண்ணியிருக்கு. தமிழகத்தை பொறுத்தளவு மாஸ்டர் மைண்டு எப்போவுமே பலிக்காது அப்படின்றது தானே இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி. அதுதான் மாற்றணும். அவங்களுடைய கொள்கை வந்து இப்போது ஆளும், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா வந்து இப்போ ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கல. எதிர்கட்சியாக பலமாக ஒரு என்டிஏ கூட்டணியை வந்து உருவாக்கி என்டிஏ கூட்டணி தான் எதிர்கட்சி அப்படின்ற ஒரு பிம்பத்தை இங்கே கட்டமைக்கிறாங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது. அதுக்கு பலிகடா வந்து எடப்பாடி பழனிசாமி தான், அதிமுக தான். இல்லை, 3 நாட்கள் வந்து தொடர்ச்சியாக எடப்பாடி வந்து இவர் அமித்ஷாவை சந்திக்கவே இல்லை. அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்லியில் போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? 60 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட்டை தூக்கி போட்டு போனதாக வந்து பரவலாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 60 பேர் கொண்ட லிஸ்ட்டை அமித்ஷா வந்து இந்தாப்பா தூக்கி வச்சுக்கோ, இதை போய் உங்ககிட்ட போய் சொல்லு, இது நாங்கள் சொல்கிறது தான், நீ கொடுக்குறதெல்லாம் நாங்கள் வாங்க முடியாது, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்ற மிரட்டப்பட்டிருக்கிறார். எடப்பாடி ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணார். அமித்ஷாவை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணார். பட் ஜெண்டா வந்து அவருடைய வேலையை காமிச்சிட்டாப்புல. வேலுமணியை கூப்பிட்டு 2 நாள் மிரட்டி ஓடி போய் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே டெல்லி வந்து என்னை பார்க்க சொல்லுன்னு சொல்லிட்டு கோவமாக தான் பேசிட்டு போயிருந்ததா நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு, இதுதான் உண்மை. அதே அடுத்த 24 மணி நேரத்தில் தலைவன் துண்டை காணா துணையை காணான்னு இழுத்து கட்டிட்டு ஓடினார்ல டெல்லிக்கு. டெல்லியில் போயிட்டு அமித்ஷாவுடைய வீட்டில் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்போது நான் சொல்கிறத நீ கேளு, இல்லைன்னா பழைய கேஸ்லாம் வந்து தட்டி எடுக்கப்புறம் உன்னை வந்து முடிச்சு விட்ருவாங்க. இப்போது இவருக்கு கட்சியா ஆட்சியா 2 விஷயம் இருக்குது. எனக்கு கட்சியும் வேணும் ஆட்சியும் வேணும்னா நான் சொல்கிறத நீ கேளு. சவாரி ஏறி அவர் மேலே எடப்பாடி மேலே உட்காந்து ஓட்டுறாங்க. எடப்பாடி கதை முடிஞ்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு பாதையை நோக்கி செல்கிறது. எடப்பாடியோட பையன் சம்பந்தி மேலாம் ஆல்ரெடி கேஸ் இருக்குது, நிறைய கேஸு. அந்த கேஸை வந்து தூசி தட்டி உடனே முடிச்சு விட்டுருவோன்னு சொல்லி கூப்பிட்டு மிரட்டி அமைச்சிருக்காரு.